பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தில் காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் கூட ஒரு விசேஷித்த நாள், உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது. இன்றைக்கு நம்ம இதை புனித வெள்ளி என்றோ அல்லது குட் ஃப்ரைடே என்றோ நம்ம இதை என்ன பண்ணுகிறோம், ஆண்டவர் மரித்த நாளை நினைவு கூறுகிற ஒரு நாளாய் நம்ம எல்லாரும் சபையில் அனுசரிப்பது உண்டு. இன்றைய தினத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளை குறித்தும், அவர் மரணிக்கிற தருவாயில, அதாவது உடல்ல சுத்தமாய் பலனிழந்த தருவாயில பேசிய அந்த 7 வார்த்தைகளை குறித்தும் நம்ம இன்றைக்கு சபையில தியானிப்போம். எல்லாம் கரெக்டு தான். ஆனா ஆண்டவர் எதற்காக இந்த பூமியில நமக்காக மரித்தார் என்பதை, அந்த சத்தியத்தை சகல ஜனங்களும் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. காரணம் என்னவென்றால், இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் அறையப்பட வேண்டும், எதற்காக அவர் மரிக்க வேண்டும் என்கிற கேள்வியின் எண்ணம் கூட இயலாத ஜனங்கள் அதிகமாக உண்டு. அதை நாம் கொண்டு சேர்ப்பதற்கு மிகுந்த கடமை உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஒரு மனுஷனை பூமியில ஆண்டவர் உருவாக்குகிறார், படைக்கிறார் என்றாலே ஒரு நோக்கம் உண்டு. ஆனா தன்னுடைய சொந்த பேரான ஒரே குமாரனை வார்த்தையினால் என்ன பண்றாரு, அனுப்பி இந்த பூமிக்கு படைத்து இந்த பூமியில அனுப்பி, மனுஷனுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கப்படுவதற்கு ஒரே தரமாய் நீ மரிக்க வேண்டும் என்றே என்ன பண்றார், ஆயத்தம் பண்ணி அவரை இந்த பூமிக்கு தருகிறார். ஏசாயா 53வது அதிகாரம் முழுவதும் அவரை குறித்து நமக்கு போடப்பட்டிருக்குது. அவர் எப்படிப்பட்ட பாடுகளை அடைந்தார், எப்படிப்பட்ட துக்கம் கொண்டவராக இருந்தார் என்பதை குறித்தெல்லாம் பார்க்கிறோம். அவர் வேண்டிக் கொள்ளும் பொழுது, அவர் நினைச்சிருந்தா, ஒரு செகண்ட் அந்த சிலுவையிலிருந்து நினைச்சிருந்தா கூட 8 லோகியனுக்கும் அதிகமான படைகளை அனுப்பியிருக்க முடியும். ஒரு லோகியன் என்றாலே 2000க்கும் அதிகமான படை வீரர்களை கொண்டது. அவ்வளவு இதை அனுப்புறதுக்கு கூட ஆண்டவர் ரெடியாக தான் இருக்கார். ஆனா ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற. பிதாவின் சித்தம் என்ன, இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களின் பாவங்களும் நீங்கி அவர்கள் எல்லாரும் பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு குற்றமில்லாத வாழ்க்கை வாழ, மீண்டும் அவரிடத்துல இருக்கிற ஐக்கியத்துல வளர, மீண்டும் அவரை பெற்றுக்கொள்ள, அவரை பரலோக ராஜ்யத்துல தரிசிப்பதற்கு ஏற்றவர்களாய் நம்மை மாற்றுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் சிலுவையில அறைய ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நம்ம நினைக்கலாம், நம்ம பாவம் இதோட நம்மளை அழிச்சிரும், இதோட நம்ம முடிஞ்சு போயிடுவோம். ஆனா அப்படி இல்லை பிரியமான தேவனுடைய ஜனமே. இன்றைக்கு நிச்சயமா உங்க பாவத்துக்கு ஒரு மன்னிப்பு உண்டு, உங்க பாவத்துக்கு ஒரு மீட்பு உண்டு. ஒரே ஒண்ணுதான் நீங்க பண்ணணும், ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால என் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு, பாவமர குற்றமர என்னை கழுவி சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தமாய் வாழ், எனக்கு உதவி செய்யுங்க என்று அவருடைய ரத்தத்தின் வல்லமையினால தரித்து கொண்டவர்களை, அவருடைய ரத்தத்தின் வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களை நம்ம மாறும் பொழுது, நாமும் அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய சுதந்திரராய் நாம மாற முடியும். இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, அவரை நோக்கி கெஞ்சுகிறவர்களை, கூப்பிடுகிறவர்களை நம்ம காணப்பட வேண்டும். எப்பொழுது அந்த சிலுவையின் அன்பை நம்ம நினைக்கிறவர்களை காணப்படுவோமே, ஆனால் நிச்சயமா இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் விடுதலை தருவார். அதுல இருந்து விடுதலை தருகிறது மாத்திரமல்ல, அவரோடு நெருங்கி பழகுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நிச்சயமா தருவார் என்பதுல ஒரு துளி கூட சந்தேகமே இல்லை. ஆண்டவர் அக்கிரமக்காரர் இருக்கும் பொழுது நமக்காக மரித்திருக்கிறார் என்றால், அவர் கொண்டிருக்கிற அன்பை நம்ம நினைச்சு பார்க்கணும். அந்த அன்பை நினைத்து பார்த்தவர்களாய், உணர்ந்தவர்களாய் நம்ம அவரிடத்துல கிட்டி சேரும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரிய காரியமாகிய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்து அவருடைய சொந்த பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு உங்களை வழிநடத்துவார் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. இந்த நாளை அநேகருக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி தரும்படி, நீங்களும் அநேகரை கிறிஸ்துவின் அன்பை எடுத்து கூறுகிறவர்களை நீங்கள் மாறும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிற. கண்களை மூடி ஜெபிக்கலாம். இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி இயேசப்பா, இந்த புனித வெள்ளி நாளன்று உம்முடைய அப்பா நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீ சிலுவையில பட்ட தியாகங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். சுவாமி, எங்களப்பா தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ராஜா அப்பா, ஒரு விசை நாங்கள் அப்பா பாவம் உள்ளவங்க தான், குற்றம் உள்ளவங்க தான் சுவாமி. ஆனா எங்களுக்காக ஒரே தரமாய் கிருபாதர பலியாய் மரித்தீரே என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ராஜா, எங்கள் பாவங்களை, குற்றங்களை, குறைவுகளை எல்லாவற்றையும் மன்னிங்க. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த சிலுவையின் அன்பை எப்பொழுதும் தரித்து கொண்டவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. சுவாமி அப்பா, நாங்கள் அப்ப பாவிகளா இருக்கையில் எங்களுக்காக மரித்தீர் என்று பார்க்கிறோம். ராஜா அப்பா, நாங்கள் அப்பா ஒரு நல்லவனுக்காக மரிப்பது ஒரு பெரிய அரிது. அப்பா, அநேகர் வருவாங்க, இல்ல ஒரு நீதி செய்யறவர், நியாயம் செய்கிறவருக்காக மரிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனா பாவியா இருக்கிற எங்களுக்கு மரிப்பதற்காக நீங்க பரலோக ராஜ்யத்தை விட்டு இறங்கி வந்தீங்கன்னு நாங்க பாக்குறோம். சுவாமி ஏசப்பா, அந்த தியாகமுள்ள அன்பை இந்த நாள்ல நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களை முற்றிலுமாய் கழுவுங்க, மீண்டும் உங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஒரு கழுவப்பட்ட இருதயத்திலிருந்து ஒரு கழுவப்பட்ட வாழ்க்கையாய் அப்பா தகப்பன் எங்கள் வாழ்க்கை மாற, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாய், உமக்கு முன்பாக பிரியமுள்ள ஜீவியமுள்ள வாழ்க்கையாய் வாழ
எங்களை அப்பா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God bless you.